பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபோது நாடே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாச்சு. பொள்ளாச்சி சம்பவம் வேற, இந்த சம்பவம் வேற. ஒன்று தெரிஞ்சுக்கினீங்க. அதாவது இத்தனை பேர் போயிருக்காங்கன்னா அப்போ யார் மேலே தப்பு இருக்கு? அவன் ஒரு தெல்லவாரி ஆகப்பெரும் டுபாகூர் திருட்டு நாய் ரூரலில் வச்சுட்டு காசு கொடுக்குறானா, நீ வட்டிக்கு வாங்குறேன்னா வட்டிக்கு காசு வாங்கிட்டு வட்டிக்கு கொடுக்கணும். எதுக்கு நீ வட்டிக்கு வாங்கின? அப்போ இது என்ன அப்படின்னா, இது எப்படி ப்ராஸ்டியூஷனில் வந்து முடியும் அப்படின்னா, காசு வாங்கிட்டோம் கேட்குறான், இல்லை படுத்துட்டா கேட்க மாட்டான்ல, கூப்பிட்றான், என்ன இறப்புது, சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு போவோம், 2000 கழிச்சு விட்றான், இல்லைன்னா இதுக்கு போய் சம்பாரித்து இவன்கிட்ட கொண்டு போய் வட்டி கொடுத்து காசு கொடுத்து அதை கூப்பிட்றான், சரி ரைட்டு போக வேண்டியதான். உன் காசு அடுத்த வாரம் கொண்டு வந்து தரேன் மன உளைச்சலில் போய் என்கிட்ட காசு வாங்கி கொண்டு வந்து மூஞ்சில் விட்டு பெண்களும் இருப்பாங்க. இதில் எல்லாமே தெல்லவாரின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த படுத்ததை பூரா வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே அதை கழிச்சு விட்டானா ரைட்டு, ஓகே, அவ்வளோதானே, காசுக்கு பதிலாக என்ன இருக்குது, வருஷம் போகிறோம். இப்படிப்பட்ட ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஃபோனில் அது சாதாரண மளிகை கடை நடத்திட்டு வந்தாங்க. எப்படி இந்த ராஜேந்திரன், மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் இப்படி தான் அந்த படத்தில் போட்டிருப்பேன். அவனும் மளிகை கடை தான் நடத்துவான். ஏன்னா மளிகை கடை நடத்தினா தான் பெண்களுடைய கான்டாக்ட் ஈஸியாக கிடைக்கும். இவங்க கிடையாது சுற்ற வேண்டியது, ஏன்னா வண்டியில் கூப்பிட்டு போயிடுவான், அவனா காரில் கூப்பிட்டு போயிடுவான், எங்கள் விஷயம் அதை வாங்கி தருவேன், இதை வாங்கி தருவேன், சாப்பிட வேண்டியது. இது எவ்வளோ நாளைக்கு வரும்? இளமை போயிடுச்சுன்னு என்ன பண்ணுவேன்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு தண்டை படுத்துச்சு, அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் தகாத உறவு, ஆகாதுன்னு சொல்லி தீர்ப்பு. நீங்கள் தான் உட்காந்துட்டு நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், என்னடா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு. எதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு போலீஸ் கேட்கும். சட்டத்தில் இல்லையேப்பா. அந்த பொண்ணு தான் வீடியோ கிட்ட இருக்குது, இணங்கி தான் படுத்துருக்கு, அவனும் கூப்பிட்டுருக்கான், போயிருக்கு. இது எப்படிப்பா நாங்கள் கேஸ் போட முடியும்? இது போனாலும் கோர்ட்டில் தள்ளுபடி ஆயிருமே. ஒரு பேர் சென்னைக்கு வராரு, மறைக்காயா. யார் இவர்? சார் வணக்கம் சார். வணக்கம் தான். திமுக ஆட்சியில் இப்படி நடக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை. இந்த பெண்கள் பாதுகாப்பு விஷயத்தில் அரசு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் தனிநபருடைய ஒழுக்கம் தான் இதுக்கு மிக முக்கிய காரணம். அதுக்கப்புறம் தான் அரசு இதில் நடவடிக்கை எடுக்க முடியும் நம்ம பல முறை சொல்லியிருந்தோம். இல்லை தாவேகா வந்ததற்கு பிறகு அந்த முற்றிலும் ஒழிப்பதற்கு நான் முழு நடவடிக்கை எடுப்பேன் முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். வந்தது போலவே சிங்கப்பெண் அதிரடிப்படையெல்லாம் தொடங்கியிருக்கிறாரு. பட் இந்த நேரத்தில் தான் தாவேகா பிரமுகர் அப்படின்னு தாவேகா பிரமுகர்னு சொல்கிறாங்க. பட் பிரமுகர் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் ஒரு நபர் வந்து சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களை மிரட்டி பாலியல் வன்முணர்வு செய்து வீடியோ எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது. மீண்டும் ஒரு பொள்ளாச்சி சம்பவமா அப்படின்னு ஒரு பெரிய அதிர்வலைகளை கிளப்பியிருக்கிறாங்க. என்ன நடக்குது சார்? எப்படி இந்த சைக்கோங்கெல்லாம் வீடியோ எடுக்கணும், அல்லது 50க்கும் மேற்பட்ட பெண்கள் எப்படி தொடர்ந்து அதில் விழுகிறாங்க? எப்படி சார் இந்த நியூஸ்? இதை பெண்கள் ஆண்கள்னே பிரிக்க முடியாது. அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. பெண்கள் பாவம் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றதெல்லாம் இப்போ யாரும் அப்படிலாம் பார்க்குறதே கிடையாது. பார்க்குறது இல்லை. அப்படின்னா உண்மையில் அப்பாவி பெண்கள்ன்றது வேறு, அப்பாவி ஆண்கள்ன்றது வேறு. அது கொஞ்சம் தான் இருக்காங்க. ஆமாம், அந்த அப்பாவிகள் குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க வேறு. ஆனால் நாதாரிகள்ன்றது வந்து நிறைந்து கிடக்கு சமூகத்துக்கு. அது அதிகமாகிட்டே இருக்குது, பர்சன்டேஜ் அதிகம். முதல்ல தவறு செய்கிறது 0.001%. 4 கோடி பாப்புலேஷன் இருந்தப்போ அதில் குழந்தைங்க வயசானவங்கலாம் கழிச்சா ஒரு 2 கோடி தான் தேரும். 2 கோடியில் 2 லட்சம் நாதாரி இருந்தாலே பெருசு மொத்தத்துக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5.5 கோடி பாப்புலேஷன் ஓட்டிங்லேயே 5.5 கோடி இருக்குது. 5.25 கோடி ஓட்டர்ஸ் இருக்காங்க. மொத்தம் 7 கோடி ஏதோ பாப்புலேஷன் இருக்குது. சரியா? இதில் கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்க 2 பக்கமே. ஏன்னா இப்போ ஒருத்தன் வட்டிக்கு காசு கொடுக்குறான், ஆனால் வட்டிக்கு காசு கொடுக்குறான்னா அவன்கிட்ட போய் படுத்துடுவீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி. அவனை செருப்பார் அடிக்க வேண்டாமா? நீ என்னத்துக்கு போகிற? உனக்கு ஏதோ செலவு காசு, வறுமையெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. ஏன்னா வேலை வாய்ப்புன்றது கொட்டி கிடக்கு. ஆனால் உடம்பு வளைஞ்சு வேலை பார்க்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆம்பளை பொம்பளை யாராக இருந்தாலும் எப்படின்னா, இப்போ என்ன சிஸ்டத்தில் இருக்காங்கன்னா, இப்போ இந்த 2 வீலர் ஓட்டுற பசங்களும் சரி, இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஓட்டுறதும் சரி, அவனை யாருமே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கக்கூடாது. அவனை எந்த கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டு வரக்கூடாது. அவன் இத்தனை மணிக்கு தான் வரணும்னு இந்த கைரேகை வைக்கிறது, ஐடி கார்டு காட்டுறதுலாம் இருக்கக்கூடாது. அவன் இஷ்டத்துக்கு தூங்கிட்டே இருப்பான். முடிச்சு பார்ப்பான், மணி காலில் 11:30 ஆச்சு, டக்குன்னு செல்ல ஆன் சரன்னு இந்த பைக் டாக்ஸி ஓட்டுவான். கால் வரும், டக்குன்னு எங்கே இருக்குன்னு 55 ரூபா, 75 ரூபா, 45 ரூபா, டக்குன்னு எந்திரிச்சு மூஞ்சி இஞ்சியை கழுவிட்டு அந்த ஆளுக்கு இதை தூக்கி போட்டு, பல பேர் அப்படி தான், எல்லோரும் சொல்ல முடியாது, பல பேர் அப்படி தான் போட்டு ஒரு ஹெல்மெட்டை தூக்கி மாட்டி ஒரு மாஸ்க்கை போட்டுறான். பார்த்தா அவன் பெரிய காலேஜில் பிஇ படித்தவனாக இருக்கும், இல்லை படித்து முடித்தவனாக இருக்கும்.
அப்படியே ரூம் போட்டு தூங்குறாங்க. முழிச்ச உடனே கால் வருது, டக்குன்னு அவனை இறக்கி அங்கே விட்றான், இவனை இறக்கி இங்கே விட்றான். மத்தியானம் ஒரு 3 மணி 4 மணிக்குள்ளே ஒரு 400 500 தேறிடுது. ஒரு 100 சாப்பிட்றாங்க, 100 பெட்ரோலை போடுறாங்க, திருப்பி வண்டியை ஓட்டுறான், நைட்டுக்குள்ளே வந்துடுது. சில பேர் சரக்கு அடிக்கிறான், சில பேர் கஞ்சா அடிக்கிறான். இப்போ பல பேர், சில பேர் தான், பல பேர் வந்து டக்குன்னு நைட் ஆனால் ஒரு 700 800 வந்துடுது. இதில் கஷ்டப்படுற வீட்டு பசங்களும் இருக்காங்க. அவங்க வந்து வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு ஏதோ காசு ரெடி பண்ணணும், வாரத்துக்கு ஒரு டைமு ஒரு 2000 3000 வீட்டுக்கு அனுப்பிட்டு இவன் படிக்கிறான். அது வந்து ரொம்ப சொற்பம். அது மீதி 90% என்ன பண்ணுறாங்கன்னா, நாளையை பற்றி கவலை கிடையாது அவங்களுக்கு. ஃப்யூச்சர் ஏன் வந்து இவங்க நாசமாக போகிறான் இன்னொரு 10 வருஷத்தில் அப்படின்னா, இப்போ எப்படி இப்போ எங்கே பார்த்தாலும் அமெரிக்காவில் எங்கே பார்த்தாலும் என்ஜினியர்ஸ், எங்கே பார்த்தாலும் நம்ம ஆட்கள் தமிழன் இருந்தாலும், இப்போ நடந்து கொண்டு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இன்னொரு 10 வருஷம் கழித்து பார்த்தா எல்லாம் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கவன், வண்டி ஓட்டிகிட்டு இருக்கவன், ரோட்டில் படுத்துருப்பேன், இவன் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஃப்யூச்சர்ன்றது இப்போ வேலை கிடைக்கலன்னு வைங்களேன், முயற்சி பண்ணுவோம். இதாகிடலாம், இஸ்ரோவில் சேர்ந்துடலாம், அப்ளிகேஷன் போட்டிருக்கோம், எப்படி பரீட்சை வரும், இல்லை இந்த கம்பெனியில் போட்டிருக்கோம், அந்த கம்பெனியில் போட்டிருக்கோம், எவனா ரெக்கமெண்டேஷன் பிடிக்கலாம், எப்படி இருக்கும். குரூப் 1 எழுதுவோம், குரூப் 2 எழுதுவோம், எதையாவது ஒன்று எழுதுவோம். எங்கிட்டாவது ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்த்தா கூட அவனுக்கு ஒரு அனுபவம்னு ஒன்று வந்துடும். கடைசியாக ஒரு கம்பெனியில், ஒரு லோக்கல் கம்பெனியில் போய் இப்போ டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் சேர்றான்னு வைங்க, அதில் கூட அவன் இத்தனை பார்த்துட்டு அப்புறம் ஒரு இடத்துல போய் அங்கேருந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான் சம்பளத்துக்காக. ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் இவங்க என்னன்னா, எதை பற்றி மானவமானவும் கிடையாது. க்ளவுஸும் மூஞ்சில் இதுவும் வந்ததுக்கப்புறம் யாருன்னே தெரியாது. சொந்தக்காரங்க பார்த்து போய் இப்போ இதாக பேச போகிறதில்ல. சென்னையில் வேலை பார்க்குறான், ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறான்றது. அப்போ டெய்லி 1000 ரூபா கிடச்சிருது, மாதம் 30,000 கிடச்சிருதுல்ல. அதுவும் எவனுக்கு பதில் சொல்ல வேண்டியது, ஹெச்ஆர் கிடையாது, மேனேஜர் கிடையாது, நமக்கு சீஃப்னு எவனும் கிடையாது. ஏதோ ஒரு கால் வரும், மெசேஜ் வரும், அங்கே போய் வண்டியை நிறுத்தணும்னா ஒருத்தர் ஏறுவான். அவன் யாராக இருந்தால் நமக்கு என்ன, போகிறப்ப 50 ரூபாய் 60 ரூபாய் கொடுத்துட்டு போவான். அங்கேருந்து 10 ட்ரிப்பெல்லாம் கிடையாது. அங்கேருந்து அப்படியே போரில் இருந்தால் வளசர ட்ரிப்பு 40 ரூபா. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஜெமினி ஃப்ளைஓவர் ஒரு 110 ரூபா. அங்கேருந்து அப்படி பார்த்திங்கன்னா கோடம்பாக்கம் 80 ரூபா. இப்படி ஒரு ரவுண்டு அடித்தானா ஒரு 3 மணி நேரம். அவனை அன்னைக்கு தேவைக்கு வந்துடுறதுனால இவங்க ஃப்யூச்சரை பற்றியே கவலைப்படுறதில்ல. பொம்பளை பிள்ளைங்கன்னா அதே மாதிரி வீட்டில் சோத்தை போட்டுறாங்க. அந்த காலத்தில் 6 பிள்ளை 7 பிள்ளை இருக்கும். இப்போ 1 2 தான், 1 தான் இருக்குது, 1 2 தான் இருக்குது. நல்லா செல்லம் கொடுத்து வளர்த்துறாங்க. அந்த மூதேவிங்க என்ன சொல்லுது, காரணம் என்ன சொல்லுதுன்னா, அந்த பேரண்ட்ஸ், அந்த குறிப்பிட்ட பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம், என் பிள்ளை அதுக்கு பாத்திரம் விளக்கணும், என் பிள்ளை அதுக்கு சமைக்கணும், அது தூங்குது செல்லம், தூங்கட்டும். இப்படிங்கும்போது அதை என்ன பண்ணுது, திடீர்னு ஒரு நாள் இவங்க எவனா மண்டையை போட்டான்னு அது தெருவுக்கு வந்துடும். அதுக்கு என்ன தெரியும்னா, திங்க தெரியும், தூங்க தெரியும், ஆர்டர் போட தெரியும். அப்போ அது வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ என்னென்னா, எவனையா ஏமாற்றி இப்போ பிழைக்கிறதோ, இல்லை எவன்கிட்டயாவது போய் லவ் பண்ணுறன்ற பேரில் அவன்கிட்ட ஆட்டையை போட்டு தின்னுட்டு இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது. இது ஒரு குரூப், இது ஒரு மினிமம் குரூப். இவன் கிடையாது சுற்ற வேண்டியது, ஏன்னா வண்டியில் கூப்பிட்டு போயிடுவான், அவனா காரில் கூப்பிட்டு போயிடுவான், இங்கே விஷயம் அதை வாங்கி தருவான், இதை வாங்கி தருவேன், சாப்பிட வேண்டியது. இது எவ்வளோ நாளைக்கு வரும்? இளமை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நாய் கூட மதிக்காது. பையனே இருக்கான், வேலைக்கே போகாமல் இந்த அதுலேயும் வண்டி ஓட்டிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கான்னு வைங்க, 35 வயசுக்கு மேலேன்னா வேலைக்கு சேர்க்க மாட்டாங்களே. 35 வயசு வரைக்கும் என்னப்பா பண்ணேன்னு கேட்பாங்க. அதுன்னா அவன் வேலைக்கே சேர்க்க மாட்டான். உனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? வண்டி ஓட்டுவேன், அந்த சோத்தை வாங்கி கொண்டு போய் இந்த அவன்கிட்ட கொடுப்பேன், அவன்கிட்ட காசு வாங்கிட்டு போய் சோத்து கடையில் கொடுப்பேன். இதை தவிர உனக்கு என்ன தெரியும்? வண்டி ஓட்டுவேன், வேகமாக ஓட்டுவேன், குறுக்கு சந்தெல்லாம் பூந்து ஓட்டுவேன். அப்படி அடுத்து வேணால் ஆட்டோ ஒழிஞ்சு போயிட்டோம் கொஞ்ச நாளில். இந்த வேலையை தவிர இவனுக்கு என்ன இருக்கும்? இப்படி தான் இந்த டிக்கெட்டுகள் எல்லாமே என்னென்னா ஆடம்பரத்துக்கு தான். இந்த கடன் வாங்கினது பூரா குடும்பத்துக்கோ, புருஷனை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும், ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும்னு வாங்கினது ரொம்ப குறை. 20 தான் இருக்குது. இந்த 100 பேரில் 20 பேர் தான் இருப்பாங்க. மீதி 80 செலவுக்கு காசு வாங்கி அதை வாங்குறதுக்கு இதை வாங்குறதுக்கு, ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க. அது போக என்னென்னா அவன் என்ன பண்ணுவான், சரி வா, அதாவது இத்தனை பேர் போயிருக்காங்கன்னா அப்போ யார் மேலே தப்பு இருக்குது? அவன் ஒரு தெல்லவாரி ஆகப்பெரும் டுபாகூர் திருட்டு நாய் ரூரலில் வச்சுட்டு காசு கொடுக்குறான். காசு கொடுக்குறான்னா நீ வட்டிக்கு வாங்குறேன்னா வட்டிக்கு காசு வாங்கிட்டு வட்டிக்கு கொடுக்கணும். எதுக்கு நீ வட்டிக்கு வாங்கின? அப்போ இது என்ன அப்படின்னா, இது எப்படி ப்ராஸ்டியூஷனில் வந்து முடியும் அப்படின்னா, காசு வாங்கிட்டோம் கேட்குறான், இல்லை படுத்துட்டா கேட்க மாட்டான்ல, கூப்பிட்றான், என்ன ஆயிரப்போகுது, சரி இன்றைக்கி ஒரு நாளைக்கு போவோம், 2000 ரூபா கழிச்சு விட்றான்,
இல்லைன்னா இதுக்கு போய் சம்பாரித்து இவன்கிட்ட கொண்டு போய் வட்டி கொடுத்து காசு கொடுத்து அதை கூப்பிட்றான், சரி ரைட்டு போக வேண்டியதான். கணக்கு கழிஞ்சிச்சுல்ல. அவன் ஒரு 50,000 1,00,000 இருந்தால் போதும் அவனுக்கு. ஒரு 25-30 பேர் கொடுத்துட்டான்னா ஒரு அதில் ஒரு 10 பேர் நேர்மையாக இருப்பாங்க, வட்டி கொடுப்பாங்க, வாங்குவாங்க. அவங்க ஏதாவது தேவைக்கு குடும்ப தேவைக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதில் அதெல்லாம் வச்சுக்கிறாதேன்ட்ட அவனுக்கு காசு வேணா வாங்கிட்டு போகணும் தூக்கி எரிஞ்ச பெண்கள் இருப்பாங்க, செருப்பால் அடிச்சிருப்பாங்க, செருப்பு எடுத்து காட்டியிருப்பாங்க. இப்படி பெண்கள் இருப்பாங்க. அதில் இந்த சைக்கோ வந்து திட்டி வேணான்ட்டு வேணாம் போ காசு வாங்கிட்டு ஓடுறான் அப்படின்னு உடனே மிரட்டியிருப்பான். உன் காசு அடுத்த வாரம் கொண்டாந்து தரேன் மன உளைச்சலில் போய் என்கிட்ட காசை வாங்கி கொண்டாந்து மூஞ்சில் விட்ட பெண்களும் இருப்பாங்க. இதில் எல்லாமே தெல்லவாரின்னு சொல்ல முடியாது. அப்போ இந்த படுத்ததை பூரா வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. உடனே என்ன ஆயிருக்குன்னா, இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் தொடர்பில் தான் இருந்திருக்கு. புரியுதாங்க? தொடர்பில் இருந்திருக்கு, அவங்களுக்குள்ளே ஏதோ சண்டை. அப்போ அவன் ஃபோனில் இருக்க பூரா ரெக்கார்ட் பண்ணி பென்ட்ரைவை கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருக்கு. அதான் சார் இப்போ அது அந்த கவுண்ட்டு தான் சார். இப்போ அவங்களுக்குள்ள சண்டை பாதிக்கப்பட்டிருக்க அதெல்லாம் விசாரணையில் வரும்னு வச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒருத்தர் கூட இன்ன நாள் வரைக்கும் சொல்ல இப்போ தான் ஒரு பெண் வந்து வெளியே சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 8,000 வீடியோ இருந்துச்சுங்கிறாங்க ஒரு ஃபோனில். அது சாதாரண மளிகை கடை நடத்திட்டு வந்தாங்க. எப்படி இந்த ராஜேந்திரன் மொட்டை ராஜேந்திரன் கேரக்டர் இப்படி தான் அந்த படத்தில் போட்டிருப்பேன். அவனும் மளிகை கடை தான் நடத்துவான். ஏன்னா மளிகை கடை நடத்தினா தான் பெண்களுடைய கான்டாக்ட் ஈஸியாக கிடைக்கும். இப்போ 100 பெண்கள் நீங்கள் மளிகை கடைக்கு வாங்க வராங்க அப்படின்னா அதில் 10-15 கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அது வளையல் கடை இந்த இதெல்லாம் வச்சுருவாங்க. பிண்டி கிண்டி இந்த தோடு விற்கிறவன் இவர்களுக்கு ஈஸியாக வந்து எல்லாரையும் நம்ம சொல்லலை, எல்லாரும் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பெண்களோட காலமாக இந்த வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி நிறையா பேர் இருக்காங்க. அதில் வேணும்னே குற்றம் பண்ணுறதுக்குனே சிலர் இருப்பான். இதை வச்சுக்கிட்டு இதில் நிறையா பேர் வராங்க. இந்த இவர்களையும் தப்பு சரியில்லாம் சொல்ல முடியாது. இந்த கும்பலும் அப்படி தான் தேவைக்கு வாங்கிட்டு அவன்கிட்ட என்ன ரைட்டு அவனை பச்சிரிக்கிறது, அவனை போய் லைட்டாக உரசுறது. புரியுதா? அப்படியே அதை கழிச்சு விட்டானா ரைட்டு ஓகே அவ்வளோதானே, காசுக்கு பதிலாக என்ன 2 வருஷம் போகிறான் அவனை. இப்படிப்பட்ட ஆட்கள் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த இது வந்திருக்கு. இது போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஸ்டேஷனில் பார்த்துருப்பான், இது ரெகுலராக நடக்கிறது தானேன்ற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்க. புரியுதா அவங்களுக்கு? ஆனால் வந்து இப்போ விஜய் அண்ணா வருவார் வந்து காப்பாற்றுவார் அப்படின்னு நினச்சது அது வேறு. அவர்கள் யாருன்னா அப்பாவிகள். விஜய் அண்ணா வந்து வருவார் காப்பாற்றுவார் அடிப்பார்னு சொல்லி இந்த கிராஃபிக்ஸ் இதெல்லாம் போடுறான். இல்லை வந்து ஒரு பொண்ணு வரும் தலைன்னு ஒருத்தர் மறைப்பான், அவனை இந்த இதில் போட்டான் இல்லை சிங்கப்பனில். அதே மாதிரி தான் போலீஸ் வராது, விஜய் அண்ணாவே வருவார்னு நினச்சிக்கிட்டு இருக்க நல்ல பிள்ளைங்க இருக்காங்க. விஜய் அண்ணா தானே சிஎம், இன்னைக்கு சிஎம்மாக இருந்தாலும் அண்ணா அவங்களுக்கு பேர். ஆமாம், பாசமாக அண்ணன் அவங்க வந்து சிஎம்லாம் கூட மாட்டாங்க. அண்ணா மாமா அங்கிள் குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணும், சிஎம் அங்கிள் தான் கூப்பிடும், விஜய் அங்கிள் தான் கூப்பிடுவாங்க. விஜய் அங்கிள் வருவார்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த பேர் தானே முக்கியம். ஸோ அந்த மாதிரி இப்போ சிஎம்னா இந்த இவர் உத்தரப்பிரதேச சிஎம் இருக்கார். இப்போ யார், யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் நினச்சிட்டாங்கன்னா இல்லை டிகே சிவகுமார் வருவார்ன்ற மாதிரி நினச்சிட்டாங்க. சிஎம் நிறையா பேர் இருக்கலாம், ஆனால் விஜய் அண்ணா ஒருத்தர் தான் இருப்பார். ஆமாம், அந்த கோயம்புத்தூர் சூடூரில் கூட அந்த அந்த ரிலேஷன் படத்தில் வர மாதிரி நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன். மண்ணாங்கட்டியும் பிடுங்க முடியாதுன்றது தான் உண்மை. புரியுதா? சமூக சீர்கெட்டு கேடுகெட்டு கேவலமான ஒரு நிலைமையில் இருக்குது. இதுதான் போன ஆட்சியில் வந்து போலீஸ் கட்டுப்பாட்டில் இருந்தது. சிஎம்னு ஒருத்தர் இருந்தார், கட்டுப்படுத்தி வைக்கும்போது சில 10 சம்பவத்தில் 2 சம்பவம் நடந்தது. இப்போ 10மே வெளியில் வருது. புரியுதா? ஆனால் இன்னும் வருவார்னு உட்காந்துருக்காங்க. இந்த கிழக்கே போகிற ரயிலில் ட்ரெயின் பின்னாடி எழுதி வச்சுட்டு உட்காந்துருப்போம் ராதிகா. அது கிழக்கே போகிற ரயிலில் இதில் 16 வயதுலேயே சப்பானி எப்போ வருவான்னு தெரியல. ஆனால் ஒரு நாள் சப்பானி வருவான். தண்டனையெல்லாம் அனுபவிச்சு வந்தோடனே செந்தூர பூவே செந்து அப்படின்னு பாட்டு போட்டு முடிப்பாங்க. அந்த மாதிரி இதுலேயும் விஜய் நான் வருவார். எல்லா இடத்துக்கும் போக முடியாது, வருவார்னு நம்பிட்டு இருக்காங்க. இல்லை சார், இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ இதை தான் வந்து இப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடந்தபோது நாடே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாச்சு. பொள்ளாச்சி சம்பவம் வேறு, இந்த சம்பவம் வேறு. ஒன்று தெரிஞ்சுக்கினீங்க. பொள்ளாச்சி சம்பவம் வந்து சின்ன பிள்ளைங்களை, திருமணம் ஆகாத பிள்ளைங்களை ஒருத்தன் லவ் பண்ணுறேன் இல்லை ஒருத்தன் ஏதோ ஒன்று கூப்பிட்டு போய் பல பேர் அடித்து துன்புறுத்தி பெல்ட்டால் அடித்து கதற இது பண்ணி விட்டாங்க. ரொம்ப கொடூரமான சம்பவம். ஆனால் இது வந்து என்னன்னா
பணத்துக்கு ஆசைப்பட்டு இதுக்கோ போன மாதிரி தான் விசாரணையில் போலீஸ் விசாரணையில் சொல்கிறாங்க. ஸ்டேஷனில் கேட்ட வரைக்கும் ஆனால் உடன்பட்டு தான் போன மாதிரி எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து நிர்பந்தப்படுத்தினா அதில் 1-2 பேர் தான் இருக்காங்க. அது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பலரும் அதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் இந்த மேட்டரை பொறுத்தளவு. இன்னொரு மேட்ரு என்னென்னா ஸ்டேஷனில் வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாம். இப்போ சட்டமே என்ன சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டில், ஒரு ஆணும் பெண்ணும் வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் ஒப்புக்கொண்டு உறவு வைத்து கொண்டா வந்து அது தப்பு கிடையாதுன்னு தான் சொல்லுது. அது வந்து கற்பழிப்புலலாம் வராது. கல்யாணத்துக்கு முன்னாடி எவன்டா படுத்தா கூட அதை கேட்க முடியாதுன்னு முந்தா நாள் தீர்ப்பு. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு தண்டை படுத்துச்சு, அது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் தகாத உறவு ஆகாதுன்னு சொல்லி தீர்ப்பு இருக்குது. நீங்கள் தான் உட்காந்துட்டு நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், என்னடா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு. எதுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு போலீஸ் கேட்கும். சட்டத்தில் இல்லையேப்பா, அந்த பொண்ணு தான் வீடியோ கிட்ட இருக்குது, இணங்கி தான் படுத்துருக்கு, அவனும் கூப்பிட்டுருக்கான் போயிருக்கு. இது எப்படிப்பா நாங்கள் கேஸ் போட முடியும்? இது போனாலும் கோர்ட்டில் தள்ளுபடி ஆயிருமே. இப்போ மேபி சார் இப்போ அந்த மிரட்டி வீடியோ எடுத்து வச்சு அதை வைத்து தொடர்ந்து இப்போ ஒரு இல்லை, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பல்வேறு கோணங்களில் நீங்கள் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒன்று வந்து இந்த சமூகம் எப்படி சீர்கெட்டிருக்கு, இந்த இதில் இருந்த பெண்கள்லாம் எவ்வளோ கேடுகெட்ட நிலைமையில் போய் எல்லாம் பண்ணியிருக்காளுங்க. சிலர் வந்து நிர்பந்தப்படுத்தப்பட்டார்களா, இல்லை வற்புறுத்தப்பட்டார்களா, இல்லை மிரட்டப்பட்டார்களான்றது காவல்துறை விசாரணையில் தான் தெரியும். அது ஏன்னா இப்போ நண்பர்களுக்கெல்லாம் விருந்தாக்குனாங்கிற மாதிரியான செய்தி வருது. அப்படியா பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவு தண்டனை கிடைக்கணும்ல சார். தண்டனை என்ன, அதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, சட்டத்தில் இடம் இல்லைங்க. நீங்கள் வந்து வற்புறுத்தி வன்புணர்வு செஞ்சால் மட்டும்தான் அது சட்டத்தில் தப்பு. மைனரை நீங்கள் தான் ரேப் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பு. இல்லை வரமாட்டேன்னு சொன்னவங்கள ரேப் பண்ணி அவங்க போய் ரேப் கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் தப்பு. புரியுதா? அவர்களே விருப்பப்பட்டு வந்தால் தான் சட்டத்திலே சொல்லுது. சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கேன். வயதுக்கு வந்த ஆணும் பெண்ணும் அவர்கள் உறவு வைத்துக்கிறது, இருவரும் விரும்பி உறவு வைத்து கொண்டால் அது தப்பே கிடையாது. சட்டம் தொடர்ந்து இப்போ இந்த போன வாரம் மட்டும் 2 தீர்ப்பு 3 தீர்ப்பு வந்துருங்க. இதில் என்ன பண்ணுவீங்க? அவன் போய் கோர்ட்டில் சொல்லுவான், அவங்க தாங்க வந்தாங்க, காசு கேட்டாங்க, கொடுத்தேன் வந்தாங்க. வீடியோ கூட பாருங்கள். நான் என்ன ஏதாவது வற்புறுத்தி எதாவது பண்ணுறேன்னா, அவங்க இணக்கத்தோடு தான் பண்ணுறோம். அந்த வீடியோவே இவங்களுக்கு எதிரான ஆதாரம் ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? யாருக்கு? கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிரான ஆதாரம். நீங்கள் வந்து பொள்ளாச்சி சம்பவத்தில் அந்த பொண்ணு அண்ணா விட்டுருங்கண்ணான்ற அந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது கிரிமினல் அஃபென்ஸ். அப்போ ஒரு பெண்ணை வந்து கூட்டிகிட்டு போய் ஏதோ லவ் பண்ணுறேன்னா ஏதோ சொல்லி ஏமாற்றி கொண்டு போய் கொடூரமாக பண்ணி அவன் நண்பர்களுக்கு இரையாக்கி கொடூரம் பண்ணதுன்றது இருக்குது. இது வந்து தாவேக்கா ஸ்டைல். இது புரியுதா உங்களுக்கு? தாவேக்கா ஸ்டைலில் இந்த மாதிரி. சரிங்க சார், இப்போ வந்து சொசைட்டி கெட்டு போனதன் விளைவாக தனிநபர் ஒழுக்கம் இல்லாமல் போகிற விளைவாக வரக்கூடிய விஷயங்களை தான் பண்ணுறது. அது போக அந்த கட்சியில் வந்து இதில் நாம் உண்மையை சொல்லணும். நம்ம வந்து ஒருத்தனை வந்து தப்பாக பேசுறது இது பண்ணுறதுன்றது வேறு. ஆனால் இந்த விஜய் அவர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அப்போ திமுககாரனுக்கு வந்தால் தக்காளி சட்னி, உனக்கு வந்தால் ரத்தமா? உனக்கு வந்தால் ரத்தம், திமுககாரனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. அப்போ போன ஆட்சியில் இதே சீர்கெட்ட சமூகம் தானே இது. சமூகம் சீர்கெட்டதுனால தானே இந்த தப்புலாம் நினச்சா அதில் கண்ட்ரோலாக இருந்ததில்ல. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் ஆட்சியில் இந்த மாதிரி நடக்குது, அவர் தான் போய் எல்லாத்தையும் பண்ண மாதிரியும், திமுககாரன் தான் எல்லாம் பண்ணுற மாதிரியும், அறிவாலயத்தில் டெய்லி ஒரு 500 பேர் கிளம்பி போய் காலையில் அருவாள் கத்தியோட சினிமாவாக நிற்கிற மாதிரியும், நீ ராயப்பேட்டை நீ 20 பேர் இங்கே போய் கற்பழிக்கணும், நீ வந்து தேனாம்பேட்டைக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிவிட்ட மாதிரில சீனை போட்டிங்க. அப்படி தானே பரப்பி விட்டீங்க. பைத்தியங்கள் அப்படி தானே உங்களுக்கு இது பண்ணுச்சு. இந்த ஒரு பைத்தியம்லாம் பேட்டி கொடுத்தது. எங்கள் வீட்டுக்காரருக்கு சண்டை, எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா நேராக அவர் வந்து தீர்த்து வைப்பாருங்க. அப்போ அந்த மாதிரி நம்ப வச்சு ஏமாற்றி நீங்கள் வந்துட்டீங்க. புரியுதா? இப்போ எது உண்மை? இப்போ இந்த தொடர்ந்து நடக்குது. இதுக்கு யார் இப்போ மட்டும் எப்படி சமூக பொறுப்பாகும்? இன்றைக்கி நாங்கள் சொல்கிறேன், இது சமூக சீர்கெட்டு கேடு தான். முதல்ல தனிநபர் ஒழுக்கம் இல்லாத பிரச்சனை தொடர்ந்து இப்போயும் நாங்கள் ஒத்துக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், பொதுவாக ஒரு பத்திரிகையாளர்னா நம்ம சொல்கிறோம். அதை டைவெர்ட் பண்ணி தனிப்பட்ட நபர் மேலே குற்றச்சாட்டி ஒரு அரசாங்கத்து மேலேயும் தப்பு இருக்குது. அது அரசாங்கம் மேலேயும் தப்பு இருக்குல்ல, அதை ஒத்துக்குங்கன்றேன். இப்போ இது அதிமுக சிங்கப்பண்ணுன்றீங்க, நாளே சிங்கப்பண்ணை தூக்கிட்டாங்கல்ல.
சிங்கப்பன் ட்ரைனிங்க்கு போக போகுதுன்னு தெரிஞ்சோடனே ஒரு இன்ஸ்பெக்டரே தூக்குறாப்லையே. தூத்துக்குடி இன்ஸ்பெக்டரை கை வைக்கிறான். வெளியால் கை வச்சுருந்தா அப்புறம் அடுத்த நாள் ஒரு பொண்ணு சிங்கப்பெண் படையை பார்க்கறதுக்கு வருது, அதை நகையை தூக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு எவ்வளோ கேவலம். இதெல்லாம் திமுக ஆட்சி நடந்திருக்கா, அதிமுக ஆட்சி நடந்திருக்கா, அல்லது ஜெயலலிதா ஆட்சி நடந்திருக்கா? ஒன்று நடந்திருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கிற அடியில் தெரிச்சு ஓடிடுவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு எந்த சம்பவம் நடக்காது. இது காலையில் ஒன்று நடக்குது, மத்தியானம் ஒன்று நடக்குது, சாயந்தரம் ஒன்று நடக்குது. இப்போ சிங்கப்பெண் படையில் இருக்க பொண்ணை கை வச்சிருக்காங்க. அது பதறி அடித்து ஓடி போய் 100க்கு ஃபோன் பண்ணியிருக்கு. 108 ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தாங்க, 118 ஏதோ நம்பர் சிங்கப்பெண்ணுக்கு. அந்த சிங்கப்பெண்ணுக்கு ஃபோன் அடித்தாலே யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிங்கப்பெண்ணே யாருக்கு ஃபோன் அடிச்சிருக்குன்னா 100க்கு ஃபோன் அடிச்சிருக்கு. அப்புறம் அவசர போலீஸ் போய் மீட்டுருக்காங்க இந்த பொண்ணை. யாருன்னு விசாரிச்சு பார்த்தா சிங்கப்பெண்ணை ஷாக் ஆகிட்டாங்க. இப்போ கட்சிக்காரங்க என்ன மீன்ஸ் போகிறாங்கன்னா, அண்ணன் ஊரில் இல்லை, அண்ணன் முகாம்பைய கோயில் போன நேரம் பார்த்து இப்படி பண்ணிட்டாங்க, அண்ணன் சென்னையில் இருந்திருந்தாருன்னு அது நடந்திருக்காரு. இல்லை என்னத்த சொல்கிறோம். அதான் சார், இது அவங்க புரிஞ்சுக்கணும். இதில் வெறுப்பு அரசியல் பண்ணாமல் எந்த கட்சி வந்தாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சமூக சீர்கேடுங்கிறது காலங்காலமாக இப்போ வந்து அப்படியே அப்டேட்டட் வெர்ஷன். நீங்கள் வந்து ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆயிரும்னு நினச்சிங்கன்னா ஒரு மயிறு நடக்காது. யூனிஃபார்ம் போடுறது அதே போலீஸுக்கு கூப்பிட்டு ப்ளூ சட்டையும் காக்கி பேண்ட்டும் கொடுத்துட்டிங்கன்னா கற்பழிப்பு நின்று போயிருமா? இல்லை சார், விஜய் சார் நினச்சா விரட்டியிருக்காங்களே, ப்ளூ சட்டை போட்ட பொண்ணை தான் விரட்டியிருக்காங்க. இல்லை, அது 100க்கு ஃபோன் பண்ணி தப்பிச்சிருக்கு. விஜய் சார் நினச்சாருன்னா ஒரே நல்ல பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் சார். இப்போ அவருக்கு வந்து 1 கோடி ரசிகர்கள் இருக்காங்க, 1 கோடி குடும்பத்தில் ஒரு வீட்டில் ஒரு ஓட்டிருக்காங்க. அவர் சொன்னார்னா கேட்பாருங்க, என் ரசிகர்கள் யாரும் போதைப் பொருள் பயன்படுத்தாதீங்க, குற்றங்களில் ஈடுபடாதீங்கன்னு சொன்னாங்கன்னா 1 கோடி குடும்பம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதில் இருக்குது அப்படின்னா அவனுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு மீதிக்கு வந்து சாமி கும்பிடுவான், தொழுகைக்கு போவான், சர்ச்சுக்கு போவான். அதில் எல்லாமே இருக்குது. போதைப் பொருள் பயன்படுத்தாதே, ப்ராஸ்டியூஷன் பண்ணாத, வட்டி கொடுக்கான்னு இருக்கும். ஆனால் அதெல்லாம் வட்டி தொழிலாக தான் இருக்கும். ஆனால் மீதி எல்லாம் பண்ண மாட்டேன். நான் தான தர்மம் பண்ணுறேன், நல்லா இருக்கேன், அமைதியாக இருக்கேன், அவருக்கு துன்பத்தோரம்லாம் கொடுக்குறேன் சார். 10 பேர் தாலி எடுத்துட்டு கோயில் உண்டியலில் காசு போட்டால் சரி நல்லது பண்ணிடலாம், சாமியை போயிட்டு 500 ரூபாய் தரிசனம் பண்ணிட்டா சாமி தான் இந்த ஹியூமன் கேட்டல்ஸ் கூட்டம். ஸோ அதனால் விஜய் சொன்னால் கேட்குறத கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ். அப்படி இருந்தால் தான் இந்த சமூகத்தை ஒரே நாளில் திருத்திடலாம். விஜய் ஃபோன் பண்ணாருன்னா ஒரு அறிக்கை, என் அன்பு ரசிகர் சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களை ஏதோ கூப்பிடுவாரு. என்ன குட்டீஸ் உங்கள் அப்பாட்டையும் அம்மாட்டையும் சத்தியம் வாங்க, இனிமேல் குடிக்க மாட்டேன்னு சொல்லி. சண்டை போடாது, குடிக்கக்கூடாதுன்னு வாங்கிடுங்க. அவனா சண்டை போடாமல் இருப்பாங்களா? இல்லை உங்கள் அப்பாட்ட வந்து குடிக்க மாட்டேன்னு அப்படின்னு சத்தியம் வாங்க குட்டீஸ். சொல்லி தான் பார்க்கலாமே. இப்போ சொல்லி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கல்ல சார். இது மாதிரி இப்போ விஜய் சாரே சொல்கிறாரு அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் டார்ச்சர் பண்ணல வீட்டில், நீங்கள் ஏன் குடிக்கிறீங்க? ஏற்கனவே டார்ச்சர் பண்ணிட்டு தானே இருக்கு. இப்போ அதுங்களுக்கு ஆபத்தாயிரும், உயிருக்கு ஆபத்தாயிரும். அடிக்கிறாரு இந்த ஒருத்திலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்காதலுக்கு பிள்ளைங்க கொடுமையாக கேரளாவில் சைக்கோ பண்ணால சுட்டு கையெல்லாம் உடச்சி கொண்டுட்டா பாருங்க குழந்தைய. அந்த மாதிரி ஆகிட்டாங்கன்னா இது என்ன டார்ச்சர் பண்ணுது, நம்மளை திருந்த சொல்லுது, குடிக்க வேணான்னு சொல்லுது, விஜய் என்ன சொன்னாருன்னு சொல்லி வேறு மாதிரி ஆகிடும். ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மீம்ஸில் அதே போய் மீம்ஸில் போட்டு இது இன்ஸ்டாலெல்லாம் போட்டு இந்த மாதிரி இனி விஜய் அண்ணா வந்து குடிச்சிங்க அப்படின்னா விஜய் அண்ணா வந்து பார்க்க முடியாது, அவர் உங்களை சேர்த்துக்கவே மாட்டார். குடும்பத்தில் சண்டை போட்டிங்கன்னா விஜய் அண்ணா உங்களை குடும்பமாகவே நினைக்க மாட்டார் அப்படின்னு போட்டு இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு சான்ஸ். உண்மைதான் சார். ஏன்னா அப்படி எடுத்தால் ஏன்னா அவர் சொன்னால் கேட்குவாங்க அப்படின்னா அப்படியாவது நான் சொல்லட்டுமே, நல்லது தான் செய்யட்டுமே அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். தான் நம்ம நல்லது நடக்கட்டும் தான் எதிர்பார்க்குறோம். இல்லை சார், குற்றம் இல்லை சார். அவர் 1 கோடி ஆனால் ஒரு 50 லட்சம் பேர் கேட்கட்டுமே. 50 லட்சம் பேர் திருந்திட்டாங்கன்னா ஒரே நாளில் போதைப் பொருள் விற்பனை பாதி கட்டாயிரும். பெண்கள் மேலே கையே வைக்க மாட்டாங்க, பாதி அப்படியா சார்? காவை சேர்ந்து யாருமே ஒரு நாள் வச்சுக்கணும். ஒரு நாள் மத்தியானம் 12 மணி இல்லை 1 மணி டைம் போட்டணும். இந்த அன்னைக்கு எல்லாரும் வீட்டில் எனக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாரும் வீட்டில் மெழுகுபத்தி ஏற்றி வச்சுட்டு சூடத்தை பற்ற வைக்கணும். கரெக்டாக 12 மணி ஆனால் ஷார்ப்பாக சூடத்தை கட் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் கையை நீட்டணும். இனிமேல் எந்த பெண்ணையும் நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன், எந்த பெண் மீதும் என் கை படாது, அந்த பெண்ணே வந்தாலும் அவளை நான் தொடமாட்டேன். அதே மாதிரி சில பெண்களை யார் என்ன மயக்கினாலும் நான் போக மாட்டேன் அப்படின்னு எல்லாரும் நிற்க வச்சு இது சத்தியம் 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 விஜய் அண்ணாமலை சத்தியம்னு சொல்லி ஒரு நாளைக்கு ரெடி பண்ணாங்கன்னு.
ஆமாம் சார். ஒரே முழு இரவு ஜபம்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரே நிமிட சத்தியம் ஒரே நல்ல தமிழ்நாடு மாறிடும். மாறிட போகுது, அவ்வளோதான். சார் இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் தட்டி கேட்குறாங்க, எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுறாங்க. இந்த ரிவீல் பண்ணுற விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து அவங்களும் அவங்க நண்பர்களும் எந்த தப்புலையும் ஈடுபடாட்டியே தமிழ்நாட்டில் 60% குற்றம் ஒரே நாளில் குறைஞ்சிருமே சார். ஏன்னா இப்போ அவங்க மேசிவாக க்ரௌட் இருக்காங்கல்ல, இப்போ 2 கோடி பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க அப்படின்னா 2 கோடி குடும்பம் ஒரே நாளில் தமிழ்நாடு திருந்திடும் அவங்க சொல்கிறதெல்லாம் சரி பண்ணிட்டாலே. அப்போ இதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்போ அந்த 2 கோடி பேருக்குள்ளே தான் அந்த குற்றவாளி இருக்கான், மனிதனுக்குள்ளே இருக்க அந்த கிரைம், அந்த இப்போ எமோஷனல் கிரைம் இருக்கு. அப்படி சொன்னீங்கன்னா அப்போ மீதி திமுக காரன் 1.5 கோடி இருக்காங்கல்ல, ஒட்டுமொத்த எல்லாருக்குள்ளே இருக்க உணர்வை தான் சொல்கிறேன். இல்லை முதல்ல தாவேகா காரன் திருந்திட்டானாலே குற்றங்கள் குறைஞ்சிரும், பாதி குறைஞ்சிருங்கிறீங்க. அதுக்கப்புறம் இவங்களை போட்டு வெளுத்துருங்க, அது பார்த்துக்கலாம். தப்பு பண்ணோன்னா பிடிச்சி அடிங்க, தூக்கி அடித்தாலும் அவங்க சொல்ல மீதி எதுவுமே இல்லை, மொத்த குற்றமும் குறைஞ்சிருச்சுன்னு வைங்க. இப்போ எல்லாமே இவங்க தானான்ற மாதிரி இருக்கு. இப்போ மாட்டினது பூரா யாருன்றீங்க? அவங்கள பெரும்பாலும் தவைக்கால இருக்காங்க. பெரும்பாலும் இல்லை, 10 கிரைமில் 8 கிரைம். இங்கே எம்எல்ஏவோட ஆதரவாளர் ஒருத்தர் கூட வேலை வாங்கி தர்றது தான். இந்த மாதிரி இப்போ இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு சொல்லணும் அப்படின்னா தனி மனித ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால இது எல்லா காலகட்டத்தையும் நடக்கும். இதை வைத்து அரசியல் செஞ்சீங்க அப்படின்னா அதுவே நாளைக்கு உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுது, உங்களுக்கு அதே தான் கெதி அப்படின்றது இன்னைக்கு அப்படிதான் வந்து நிற்கிது சார். எனிவே இதை ஒரு தனி கவனம் இதுக்கு இந்த விஷயத்துல இல்லை, பொதுவாக பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள்ல இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அதை எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிற ப்ராசஸ்ல யோசிச்சா மட்டும்தான் அதை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். அதை விட்டுட்டு இருக்கிற படையவே பிரித்து வைத்து, அதாவது கடன் கொடுக்கறதுக்கு மகளிர் சுய உதவி குழு இருக்கு. ஆமாம், பேங்க்ல போனா லோன் தர்றாங்க. இப்பெல்லாம் கூப்பிட்டு சிறு குறு தொழிலுக்கு வேலை தர்றாங்க. பேங்க்ல அக்கௌண்ட் இருந்து டிரான்சாக்ஷன் காட்டினாலே போனா யாருன்னே மூஞ்சி தெரியாம ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின்லாம் தூக்கி கொடுத்துறாங்க, இஎம்ஐ எல்லாத்தையும் கொடுத்துறாங்க, எதை கொடுத்துட்றாங்க. இதுக்கு மேல போய் நீ கடை வாங்குறேன்னு ஒருத்தன் போய் படுத்தா யாரை போய் கேட்பீங்க? யாரும் தப்பு இல்லை சார். நீங்கள் எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐஃபோன் எல்லாம் சீப்பாக வாங்குற அளவுக்கு வந்துருக்கு. இது வாழ்ந்துட்டு நீ போய் வந்து படுத்து வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா இது யாரை குற்றம் சொல்லுவீங்க? அவனை மட்டும் எப்படி நீங்க சொல்ல முடியும்? அதான் சார், என்டையராக அனைவருக்கு மீதும் தவறு இருக்கிறது. இது தனிநபர் ஒழுக்கம் சார்ந்த விஷயம். பார்க்குற ஒருத்தரும் அவங்கவுங்க அந்த குற்றங்களில் ஈடுபடாமல் இருந்தால் தான் அந்த சொசைட்டி மாறுமே தவிர ஒரே நாளில் சிஎம் நினைச்சாலும் மாறாது, பிஎம் நினைச்சாலும் மாறாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எனிவேஸ் அதை தான் நம்ம நினைச்சாலும் மாறாது, ட்ரம்ப்பே நினைச்சாலும் மாற்ற முடியாது, அப்படிதான் சொல்லணும் சார். எனிவேஸ் இதில் இருக்க சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கட்டும். நம்ம தொடர்ந்து இதை தான் பேசிகிட்டு இருக்கோம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார்.